அனைவருக்கும் வணக்கம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் சிறுபான்மை வாக்குகள் யாருக்கு செல்லப்போகிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதுவரையிலான காலத்தில் திமுகவை சிறுபான்மையினர் வாக்கு மொத்தமாக அறுவடை செய்து வந்தது. தற்போது தமிழக வெற்றிக் கழகம் சிறுபான்மை வாக்குகளில் ஒரு பகுதி அறுவடை செய்யலாம் என சொல்லப்படும் நிலையில் தான் பங்குக்கு களத்தில் குறித்துள்ளார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாடு தயாராகி வருகிறது. தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் பிப்ரவரி அல்லது மார்ச்சில் தேர்தல் அறிவிப்பு வெளியிடலாம் என சொல்லப்படுகிறது. தற்போதைய சூழலில் திமுக, அதிமுக, நாம் தமிழர், தமிழக வெற்றிக் கழகம் என 4 முனை போட்டி தமிழகத்தில் நிலவுகிறது. திமுகவை பொறுத்தவரை கூட்டணியை இறுதி செய்துவிட்டது. இன்னும் சில நாட்களில் அதிமுகவும் தனது கூட்டணியை இறுதி செய்யலாம் என சொல்லப்படுகிறது. வழக்கம்போல் தனித்துதான் போட்டி என அறிவித்த வேட்பாளர் பட்டியலையும் வெளியிட்டுள்ளார் சீமான். இந்த நிலையில் திமுக வெற்றி கழகத்தின் கூட்டணி தொடர்பான நிலைப்பாடு இன்னும் தெளிவாகவில்லை. காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சி கூட்டணி வரலாம் என சொல்லப்படும் நிலையில் அது நடக்குமா அல்லது தாவேக தனித்து போட்டியிடுமா என்று தெரியவில்லை. இந்த நிலையில் தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சிறுபான்மையின் வாக்குகள் யாருக்கு கிடைக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதுவரை பெரும்பாலும் திமுகவை சிறுபான்மை வாக்குகளை அதிகமாக அறுவடை செய்து வந்தது. இந்த தேர்தலில் அதே சற்று மாற்றத்திற்கு உட்படலாம் என சொல்லப்படுகிறது. காரணம் நடிகர் விஜயின் வரவு. தமிழக அரசியலில் சிறுபான்மை வாக்குகள் எப்போதும் பெரிய தாக்கம் உண்டு. குறிப்பாக கிறிஸ்துவர்கள் மற்றும் இஸ்லாமியர் வாக்குகள் சேர்ந்து சுமார் 12% இருக்கும் நிலையில் இந்த வாக்குகளை பெறுவதற்கு போட்டி மேலும் சூடு பிடித்துள்ளது. தமிழகம் முழுவதும் அனைத்து தொகுதிகளிலும் சிறுபான்மை வாக்குகள் உள்ளன. அதிலும் சுமார் 50 தொகுதிகளில் அவர்கள் வாக்குகள் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் அளவுக்கு இருக்கின்றன. பல ஆண்டுகளாக சிறுபான்மையினரின் வாக்குகள் பெரும்பாலும் திமுக மற்றும் காங்கிரஸுக்கு சென்றன. அதன் பலனாக இந்த கூட்டணி பல தேர்தலில் வெற்றி பெற்றது. ஆனால் எம்ஜிஆர் அதிமுக தொடங்கிய போது அவர் சிறுபான்மை மக்களின் ஆதரவை பெற முயன்று அவர் வெற்றியும் பெற்றார். பின்னர் ஜெயலலிதா சிறுபான்மையினருக்கான பல நலத்திட்டங்களை அறிவித்து அவர்கள் ஆதரவை தக்க வைத்தார். முக்கியமாக பாஜகவுடன் அவர் கூட்டணி வைக்காததால் சிறுபான்மையினர் அதிமுகவுக்கு ஆதரவாக இருந்தனர். ஆனால் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. மேலும் சிஏஏ, முத்தலாக், வக்ஃபு சட்டம் திருத்தம் போன்ற விவகாரங்களில் அதிமுக கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அதே சமயம் திமுக இந்த சட்டங்களுக்கு எதிராக வலுவான நிலைப்பாடு எடுத்தது. இதன் விளைவாக சிறுபான்மை வாக்குகள் மெல்ல மெல்ல திமுகவுக்கு நகர ஆரம்பித்தது. அதன் தொடர்ச்சியாக 2019 முதல் திமுக பல தேர்தல்களில் வெற்றி பெற்று வருகிறது. இப்போது இந்த நிலையை மாற்ற தாவேகவும் நாம் தமிழர் கட்சியும் தீவிர முயற்சி செய்கின்றன. விஜய் அரசியலுக்கு வந்த முதல் நாளிலிருந்து பாஜகவை கொள்கை எதிரி என கூறி வருகிறார். மேலும் சிஏஏ, வக்ஃப் சட்டம் திருத்தம் போன்றவற்றுக்கும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். அதேபோல விஜய் கிறிஸ்துவர் என்பதால் அவருக்கு கிறிஸ்துவ வாக்குகள் சேரலாம் என அவரது கட்சி நம்பிக்கையுடன் இருக்கிறது. குறிப்பாக கன்னியாகுமரி, நாகர்கோவில் போன்ற தொகுதிகளில் கட்சி நிகழ்ச்சிகள் பெரிய அளவில் நடத்தப்பட்டுள்ளன. ஆனால் விஜய் பாஜகவை கட்டாயம் அதிகமாக விமர்சிப்பதில்லை என ஒரு தரப்பு குற்றம் சாட்டுகிறது. சில முக்கிய பிரச்சனைகளில் அவர் மௌனமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே நாம் தமிழர் கட்சி சிறுபான்மை வாக்குகளை தனித்துவமாக கோணத்தில் அணுகுகிறது. இஸ்லாமியர், கிறிஸ்துவர்கள் தமிழர்கள் என்பதால் அவர்கள் சிறுபான்மை அல்ல, மொழியால் பெரும்பான்மை என சீமான் வலியுறுத்துகிறார். மேலும் இந்த சமுதாயத்தினரை கட்சியில் அதிக அளவில் பொறுப்பு பதவிகளில் அமர்த்தி வருகிறார். பெண்களுக்கு அதிக வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இந்த சூழலில் சிறுபான்மை வாக்குகள் முழுவதும் எங்களுக்கே வரும் என்ற திமுகவின் நம்பிக்கையை இப்பொழுது சவால் எழுந்துள்ளது. ஒருபுறம் விஜயின் தாவேக, மறுபுறம் சீமான் தலைமையான நாம் தமிழர் கட்சி ஆகிய இரண்டும் இந்த வாக்குகளை ஈர்க்க முயற்சி செய்கின்றன. ஆனால் திமுகவும் சிறுபான்மையினரை கவர இன்னும் பல திட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகள் அறிவிக்கும் வாய்ப்பே இருக்கிறது. வரும் சட்டப்பேரவை தேர்தலில் சிறுபான்மையின் ஆதரவை யார் அதிகமாக பெறுவார் என்பதுதான் பெரிய கேள்வியாக மாறியுள்ளது. நன்றி.